இப்போதாங்க மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு குடும்ப ஏழ்ரை என்று சொல்லக்கூடியது ஏழ்ரை சனி நடந்துச்சுங்க. அந்த ஜென்மச்சனி நடந்துச்சு, விரயச்சனி நடந்துச்சு. இதெல்லாம் கடந்து மகர ராசிக்காரங்களுக்கு அறவே சனி பகவான் பே அதாவது பயிற்சியாகும்போது எப்போ பயிற்சியாகிறான்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு பயிற்சியாக கூட வாக்கிய ரீதியான பயிற்சிங்க. அதாவது 6/3/2026 மாசி மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7:56க்கு சனி பகவான் திருநள்ளாறில் பயிற்சியாகிறாருங்க. அந்த பயிற்சி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது மகர ராசிக்கு. எப்படி திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னா, இவ்வளோ நாள் இருந்த ஒரு பொருளாதார சரிவுங்க இன்னுமே ஒரு லெவலுக்கு வருங்க. அதாவது நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சிங்களோ அதுக்கு மீறி செலவை நீங்கள் செஞ்சிட்டீங்க. எதுக்காகனா, நான் இவ்வளோ சம்பாரிச்சேங்க, இவ்வளோ உழைச்சேங்க, எல்லாம் குடும்பத்துக்காகவே செலவு சொல்லக்கூடிய தன்மை வந்துருச்சுங்க. எனக்கு ஏன் இப்படி செலவு வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சுன்னே கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு செலவு, வரவுக்கு மீறிய செலவுங்க அப்படின்னு உங்களோட ஆதங்கம் எனக்கு புரியுதுங்க. அப்போ இப்போ இது சனி பகவானோட பயிற்சி இப்போ மீனத்துக்கு போகிறாரு. சனி பகவான் உங்களோட கும்பத்துலேருந்து மீனத்துக்கு போகிறாரு. இந்த மீனத்துக்கு போகும்போது முயற்சிக்கு வெற்றிங்க. மகர ராசிக்காரங்கள் எடுக்க முயற்சியெல்லாம் வெற்றியை கொடுக்கும். குரு பகவான் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அடுத்தது உங்கள் ராசியை பார்க்க போகிறாரு, சனி பகவானையும் பார்க்க போகிறாரு. அது ஒரு யோகங்க, அது ஒரு சிறப்பான யோகங்க. அஷ்டமத்தில் கேது இருந்தால் அது நன்மை தாங்க. 2ஆம் இடத்துல 4 கிரகம் இருக்குதுங்க. அப்போ 2ஆம் இடத்துல 4 இருந்து ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதார நிலையை உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. ஏதோ ஒரு ரூபம் பணம் வந்துக்கிட்டே இருக்குங்க. அப்போ தொழில் ஒரு முன்னேற்றமும் பொருளாதார முன்னேற்றமும் இந்த காலகட்டங்கள் மகர ராசிகள் சிறப்பான யோக பலனை கொடுக்குதுங்க. 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருக்குதுங்க. அதாவது 7ஆம் அதிபதி பாக்கியத்தில் இருந்தால் முதல் தாரத்துக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கிறவங்க 2ஆம் தாரமாக திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புலாம் அவங்களுக்கு 2ஆம் தாரத்துக்கு பெண் பார்த்துட்டு இருக்கிறவங்களா சீக்கிரம் திருமணம் ஆயிருங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி வரக்கூடியது முதல் தாரம், அவர் போய் 2ல் உட்காந்துட்டாரு. அதாவது அதுக்கு 3ல் உட்காந்துட்டாரு. அப்போ 3ஆம் இடங்கிறது 2ஆம் தாரத்தை குறிக்கக்கூடிய இடம், அது பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய. அப்போ இவ்வளோ நாள் திருமணத்தில் பிரச்சனையாக இருக்கிறவங்களாம் திருமணம் நடக்கக்கூடிய ஒரு தன்மை பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கணவன் மனைவிகள் ஒரு பிரச்சனையாகி சிக்கலாக இருக்கிறவங்களாம் சேரக்கூடிய ஒரு தன்மை உண்டுங்க. ஏன்னா குரு பகவான் 7ல் வரப்போகிறாரு, உச்சம் பெறக்கூட போகிறாரு. சுப நிகழ்வுகளை அதிகமாக நடத்த போகிறாருங்க. மகர ராசிக்காரங்களுக்கு கடகத்தில் குரு பகவான் வரும்போது நல்ல ஒரு சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த சனியோட பலன் இந்த ஆண்டு மிக சிறப்பான ஒரு முயற்சிக்கு வெற்றி. மகர ராசிக்காரங்களுக்கு யோகம், பொருளாதார முன்னேற்றம், அதாவது உங்களுக்கு இப்போ வீடு கட்டக்கூடிய யோகம், மண்மனை வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் 2026-27 இந்த காலகட்டத்தில் மிக சிறப்பான ஒரு பலனை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க.